வணக்கம் மாணவர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரலாறு பாடத்துல முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற பாடத்தை தான் பார்க்க போறோம். அந்த இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற பாடத்துல புக் பேக் கொஸ்டின் மட்டும் இதுல நம்ம பார்க்க போறோம். புக் பேக் கொஸ்டின்ல ஒன் வேர்டு மட்டும் நம்ம இதில் பார்க்க போறோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம அம்மா அறக்கட்டளை சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரலாறு சம்பந்தமாக ஒவ்வொரு பாடத்துல இருந்து அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ போன்ற எக்ஸாமுக்கு உரிய அந்த வினா விடைகளும் நம்ம சேனலில் போடுறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற 12ஆம் வகுப்பு முதல் பாடத்தில் புக் பேக் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? 1915, 1916, 1917, 1918. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய சரியான ஆன்சர் எது அப்படின்ட்டு நீங்களே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம ஆன்சர் சொல்லுவோம். அப்போ நீங்க நம்ம குறிச்சு வச்ச ஆன்சர் சரியா அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ளாவே நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? பாருங்க, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் அப்படின்னா 1915. 1915 அப்படின்றதுதான் சரியான பதில். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு. அதாவது காந்தியடிகள் இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு, லண்டனுக்கு பாரிஸ்டர் பட்டம் படிக்க சென்றார். அதுக்கடுத்து அவர் இந்தியா வந்துட்டு மீண்டும் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு தனது வழக்கறிஞர் தொழிலை நடத்துவதற்காக தென்னாப்பிரிக்கா போடுறாரு. அங்க கருப்பினர்களுக்கு ஆதரவாக அவர் அங்கேயும் போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அவருடைய போராட்டத்தை பார்த்த இந்திய தேசியவாதிகள், அன்றைய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள், தேசியவாதிகள் காந்தியடிகளை இந்தியாவுக்கு வர வைக்கிறாங்க, அழைக்கிறாங்க. அந்த தேசியவாதிகளுடைய அழைப்பை ஏற்று காந்தியடிகள் இந்தியாவுக்கு திரும்பி வர்றாருங்க. 1915 இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தியடிகள் திரும்பி வருகிறார். நம்ம இந்த போட்டோ காந்தியடிகள் அப்படின்ன உடனே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது ஒரு வயதான தோற்றம். கீழே ஒரு வேஷ்டி மட்டும் கட்டியிருப்பாரு, ஒரு துண்டு போட்டிருப்பாரு, கையில ஒரு தடி, ஒரு கண்ணாடி, அந்த மாதிரியான வயதான தோற்றம். காந்தி அப்படின்னாலுமே காந்தி தாத்தா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காந்தி அப்படின்னோடனே நம்மளுடைய கண்முன் வரக்கூடிய உருவம் அதுதான். ஆனா நம்ம போட்டிருக்க இந்த காந்தியடிகள் பாத்தீங்களாக்கா தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பும் போது அவருடைய தோற்றம் இவ்வாறு தான் இருந்தது. இளம் வயது, அப்ப கோட் சூட் அந்த மாதிரி போட்டு இருந்த நபர் தான் காந்தியடிகள். அதுக்கடுத்து அவர் தீவிரமாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு அவர் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிகிறார். தமிழ்நாட்டிலும் குறிப்பாக மதுரை பக்கம் வரும்போது தான், ட்ரெயின்ல வரும்போது அங்க ஒரு விவசாயி, ஏழை விவசாயி உழுது கொண்டு இருக்கிறாரு. அதை பார்த்த காந்தியடிகள் அந்த ஏழை விவசாயி இடுப்புல மட்டும் ஒரு துண்டும், தலையில ஒரு உருமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு துண்டையும் கட்டிக்கிட்டு விவசாயி உழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் காந்தியடிகள் விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி ஒரு விவசாயி போலயே ஆடை அணிஞ்சுக்கிறணும் அப்படின்னு அவருடைய எண்ணத்துல மாற்றம் வந்ததாகவும், அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காந்தியடிகளின் உடை, அந்த உடைக்கு காந்தியடிகள் மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இங்கிலாந்தில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இங்கிலாந்தில் ஆங்கில கல்வியானது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1825, 1835, 1845, 1855. இதுல இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஆங்கில கல்வி தான். நம்ம தமிழ் மீடியத்திலே படிச்சாலும் அந்த கல்வி முறை என்பது ஆங்கில கல்வி முறை தான். ஒரு சிலர் நான் இங்கிலீஷ் மீடியம் இல்லைங்க சார், நான் தமிழ் மீடியம் அப்படின்னே சொன்னாலும்
நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கல்வி முறையானது அது ஆங்கில கல்வி தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களாக்க இந்தியாவில் வந்து பாரம்பரியமான அந்த குருகுல கல்வி வந்து இருந்தது. அந்த குருகுல கல்விக்கு மாற்றாகத்தான் மெக்காலே பிரபு தான் இந்த ஆங்கில கல்வி முறையை வந்து கொண்டு வர்றாருங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க வந்து சரியான ஆன்சர் வந்து பண்ணலாம். 1835ங்க. இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1835. அப்பதான் இந்தியாவில் வந்து ஆங்கில கல்வியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா மெக்காலே பிரபு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் சட்ட உறுப்பினரான மெக்காலே பிரபு அவருடைய முயற்சியின் மூலமாக தான் இந்த ஆங்கில கல்வியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது ஒன்று மாறுபட்டது? வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மார்க்ஸ் முல்லர், அரவிந்த கோஷ். இதுல எது ஒன்று மாறுபட்ட ஒன்று? இதுல நீங்களே பார்த்தாலுமே தெரியும், எல்லாமே ஒரு மேற்கந்திய, அதாவது ஐரோப்பிய பெயர்கள் அல்லது கிறிஸ்டின் பெயர் அப்படின்னு கூட நீங்க அந்த விதத்துல கூட நீங்க வந்து மாறுபட்ட ஒன்றை வேறுபடுத்தலாம். அதாவது வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மார்க்ஸ் முல்லர், அரவிந்த கோஷ். இதுல எது வந்து மாறுபட்ட ஒன்று? இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த கோஷுங்க. இந்த அரவிந்த கோஷ், மீதி 3 பேர் வந்து ஐரோப்பியர்கள். அரவிந்த கோஷ் மட்டும் வந்து இந்தியர். அதுலயும் குறிப்பாக இந்த அரவிந்த கோஷ் என்பவர் இந்தியாவில் ஒரு தீவிர தேசியவாதி. தீவிரவாதி அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. தீவிர தேசியவாதியாக அறியப்பட்டவர் இந்த அரவிந்த கோஷ். அதுக்கடுத்து வந்து இவர் வந்து ஒரு மிதவாதியாக மாறி, அதுக்கடுத்து வந்து அவர் ஒரு ஆன்மீகவாதியாக, மிதவாதியாக மாறி, அதுக்கடுத்து வந்து ஆன்மீகவாதியாக மாறி பாண்டிச்சேரியில வந்து அடைக்கலம் புகுறார். எப்படி பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில அடைக்கலம் புகுந்தாரோ அதே போல வந்து இந்த அரவிந்த கோஷும் பாண்டிச்சேரியில வந்து அடைக்கலம் புகுறாரு. தீவிர தேசியவாதியாக இருந்து ஒரு மிதவாதியாக மாறி ஆன்மீகவாதியாக, ஒரு கல்வியாளராக, ஒரு துறவியாக வந்து பாண்டிச்சேரியில வந்து வாழ்ந்து வர்றாருங்க. அதனால வந்து மாறுபட்ட ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த கோஷ் அப்படின்றதான் சரியான பதில். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யார்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யார்? பாலகங்காதர திலகர், தாதாபாய் நவ்ரோஜி, சுபாஷ் சந்திரபோஸ், பாரதியார். சுயராஜ்யம் அப்படின்ற வார்த்தை சொன்னாலுமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடியது யார் அப்படின்னு நீங்க வந்து கெஸ் பண்ணி ஆன்சர் எழுதலாம். அல்லது நம்ம இந்த பாடத்தை வந்து நீங்க தொடர்ந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அல்லது நம்ம வந்து இந்த முதல் பாடத்தை வந்து ஒரு 3 வீடியோவை வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பண்ணிடலாம். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யார்? சிம்பிள் தாங்க, பாலகங்காதர திலகர். உங்களுக்கு வந்து மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய அந்த ஃபோட்டோ நம்ம கிடைச்ச அளவுக்கு அவங்களுடைய ஃபோட்டோவும் வந்து நம்ம கொடுத்துட்றோம். அப்போ வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வந்து இருக்கும். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என கூறியவர் யார்? பாலகங்காதர திலகர். பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 4 1 3 அல்லது 3 1 4 2 அந்த மாதிரி வந்து படிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு வேணா நீங்க 12ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு வேணா எழுதி பாஸ் ஆயிடலாம், மார்க் எடுத்துடலாம். அடுத்து நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது போட்டித் தேர்வுக்கு நீங்க படிக்கும்போது எழுதும்போது இந்த மாதிரி நீங்க 3 1 4 2 அல்லது 4 2 3 1 இந்த மாதிரி படிச்சு போனீங்களாக உங்களால வந்து அங்க வந்து எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆக முடியாதுங்க. அதனால வந்து பாலகங்காதர திலகர் அவருக்கு நேரம் என்ன வரும் அப்படின்றத வந்து பார்க்கணும். இது வந்து ஃபுல்லா வந்து அவர்களது அந்த பத்திரிகைகள் அது தொடர்பாகத்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க படிச்சு பார்த்து சரியான ஆன்சரை வந்து எழுதலாம். பாலகங்காதர திலகர் இந்தியாவின் குரல், தாதாபாய் நவ்ரோஜி மெட்ராஸ் டைம்ஸ், மெக்காலே கேசரி, வில்லியம் டிக்பை இந்திய கல்வி குறித்த குறிப்புகள்.
இதுல வந்து எதற்கு நேரா எது வரும் அப்படின்றத வந்து நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பாலகங்காதர திலகர் கேசரி கேசரி அப்படின்ற ஒரு பத்திரிகையை நடத்தி வர்றாரு. பாலகங்காதர திலகர் மராட்டா மற்றும் கேசரி அப்படின்ற பத்திரிகைகளை வந்து நடத்தி வர்றார் பாலகங்காதர திலகர். அன்றைய காலகட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்களாக ஒரு பத்திரிகையாளர்களாகத்தான் இருப்பாங்க. பத்திரிகையாளராக அல்லது வழக்கறிஞராக இருப்பாங்க. அன்னைக்கு வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து இந்த தேசிய உணர்வு ஏற்படுவதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்களாக்கா இந்த பத்திரிகைகள் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. சரி, பாலகங்காதர திலகர் கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் அப்படின்ற பத்திரிகை வந்து நடத்தி வர்றாருங்க. பாலகங்கா சாரி தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் அப்படின்ற பத்திரிகை வந்து நடத்தி வர்றாரு. மெக்காலே, இந்த மெக்காலே வந்து ஆங்கிலேயர். இந்தியாவில் வந்து அந்த நம்ம முன்னாடியே பார்த்தது மாதிரி இந்தியாவில் ஆங்கில கல்வி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் இவர் தான். வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்றத வந்து வெளியிடுறார் மெக்காலே. வில்லியம் டிக்பை இவர் வந்து மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகையை வந்து நடத்தி வர்றாருங்க. வில்லியம் டிக்பை வந்து மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகையை நடத்தி வர்றாரு. அதனால இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது வந்து சரியான ஆன்சர் அப்படின்ட்டு. 3142 பி ஆப்ஷன் அல்லது ஆ 3142. இப்போ நீங்கள் 3142 அப்படின்னு படிக்கிறத விட நேருக்கு நேராக பாலகங்காதர திலகர் கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்னு வந்து படிச்சுக்கிட்டீங்களாக்கா உங்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்து பாருங்க. பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தி உள்ளது? ஆங்கில கல்வி சட்டம் 1843, அடிமை முறை ஒழிப்பு 1859, சென்னை வாசிகள் சங்கம் 1852, இண்டிகோ கழகம் 1835. இதுல எது ஒன்று சரியாக பொருந்தி உள்ளது? அப்போ வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே வந்து நமக்கு சரியான ஆண்டு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து இதற்கு சரியா ஆன்சர் பண்ண முடியும். அப்போ வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆண்டு படிச்சிருந்தா தான் நம்ம வந்து இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து சரியா ஆன்சர் பண்ண முடியும். நீங்க படிச்சதை நினைவு கூர்ந்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தி உள்ளது? இதுல எது ஒன்று சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னா சி ஆப்ஷன், சென்னை வாசிகள் சங்கம் 1852 அப்படின்றதான் சரியான பதில். மீதி வந்து தவறு. ஆனா தவறுக்கு வந்து என்ன ஆன்சர் வரணும் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆங்கில கல்வி சட்டம் 1843 கொடுத்துருக்காங்க, அது தவறு. 1835 தான் ஆங்கில கல்வி சட்டம். 1835 அப்படின்றதான் சரியான பதில். அடிமை முறை ஒழிப்பு 1859 கொடுத்துருக்காங்க, அது தவறு. இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது வந்து 1843. சென்னை வாசிகள் சங்கம் 1852, இது வந்து சரி. அதுக்கடுத்து இண்டிகோ கழகம் 1835 கொடுத்துருக்காங்க, 35 கிடையாது. 1859 60, இண்டிகோ கழகம் 1859 60 தான் அந்த அவுரி புரட்சி அல்லது இண்டிகோ கழகம் அது வந்து ஏற்பட்டது. இதுல தான் வந்து இண்டிகோ புரட்சி மூலமாகத்தான் வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அப்படின்றதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்க படிச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு வந்து ஒரே கேள்விக்கு வந்து 4 ஆன்சரும் 3 ஆன்சர் 4 ஆன்சர் வந்து நம்ம படிச்சுக்கிற முடியும். பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. இப்ப இதுக்கும் பார்த்தீங்களாக்கும் ஒவ்வொன்றுக்கும் அது தொடங்கப்பட்ட ஆண்டு, அந்த ஆண்டு தெரிஞ்சாதான் உங்களால வந்து சரியா வந்து ஆன்சர் பண்ண முடியுங்க. நம்ம நிறைய பேர் வந்து குருட்டு மனப்பாடமா வந்து மனப்பாடம் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஒரு போட்டித் தேர்வுல கேட்கும்போது கிழக்கிந்திய கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அல்லது சென்னை வாசிகள் சங்கம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்துல வந்து ரொம்ப தடுமாறுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொன்றும் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்றத அந்த ஆண்டை வந்து நீங்க படிச்சுக்கிட்டா தான் இன்னைக்கு மட்டும் கிடையாது, அடுத்து ஒரு நீங்க போட்டி தேர்வுகள் எழுதும்போது உங்களுக்கு வந்து அது எளிமையாக வந்து இருக்கும். கிழக்கிந்திய கழகம், சென்னை மகாஜன சங்கம், சென்னை வாசிகள் சங்கம், இந்திய சங்கம், ஒவ்வொரு இதுக்கும் ஆண்டு கெஸ் பண்ணி நோட் பண்ணி பாருங்க. நோட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க.
சரி, ஓகே, நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். பாருங்க, பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தேர்வு செய்க. 3, 4, 1, 2. மாணவர்கள் வந்து நிறைய அந்த மாதிரி தான் இந்த கேள்வி கேட்டான் அப்படின்னா 3, 4, 1, 2 சார் அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி பண்றதை விட அந்த சரியான ஆண்டுகளோடு ஆண்டுகளை குறிப்பிட்டு சொன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். பாருங்க, கிழக்கிந்திய கழகம் ஆரம்பிக்கப்பட்டது 1866. சென்னை மகாஜன சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1884. சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1852. இந்திய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1865. இதுல நிறைய பேத்துக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது எது அப்படின்னா, சென்னை மகாஜன சங்கமும் சென்னை வாசிகள் சங்கம், இந்த ரெண்டு தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதை வந்து கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. இப்போ இதை ஆண்டுகள் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நீங்க முந்தின ஸ்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்ல இருக்கக்கூடியது இப்படிதான். ஆண்டுகள் கொடுக்காம தான் கிழக்கிந்திய கழகம், சென்னை மகாஜன சங்கம், சென்னை வாசிகள் சங்கம், இந்திய சங்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதை ஆர்டராக வரிசைப்படுத்துவது சிரமம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து அந்த ஆண்டுகளை தெரிஞ்சு அதை நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரிசைப்படுத்துறது வந்து ஈஸியாக இருக்கும். இது எங்க வெளியில எல்லாம் இல்லைங்க. நம்ம பாட புத்தகத்தை பொறுத்தளவுக்கு புக் பேக் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்குக்கு உள்ள இருக்கிறத தான் கேட்குறாங்க. புத்தகத்திற்கு உள்ளேயே இந்த இந்த அமைப்புகள் கிழக்கிந்திய கழகம் அப்படின்னாலும் சரி, சென்னை மகாஜன சங்கமாக இருந்தாலும் சரி, அதனுடைய தொடங்கப்பட்ட ஆண்டுகள் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுக்கிட்டீங்களாக்க உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். பொது தேர்வுலையும் பார்த்தீங்களாக்க நமக்கு வந்து 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 20 கொஸ்டினும் புக்குக்கு பின்னாடி இருக்கிறத தான் கேட்குறாங்க. ரொம்ப ரேர் கேஸ், ஏதாவது ஒரு சில சமயத்தில் ஒரு கொஸ்டின் வேணா புக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். மீதி எல்லாமே புக் பேக் கொஸ்டின் மட்டும்தான் வந்து கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ இதன் பிரகாரம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 1852 சென்னை வாசிகள் சங்கம் அதுதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்த ஆண்டு பாருங்க, இந்திய சங்கம் 1865 அது இரண்டாவதாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ 3, 4. அதுக்கடுத்து பாருங்க, கிழக்கிந்திய கழகம் 1866 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ 1, 3, 4, 1. அதுக்கடுத்து சென்னை மகாஜன சங்கம் 1884 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அதுக்கு அடுத்து 2. அப்ப 3, 4, 1, 2 அப்படின்றது வந்து சரியான பதிலுங்க. அப்ப சென்னை வாசிகள் சங்கம், அதுக்கடுத்து வந்து இந்திய சங்கம், அதுக்கடுத்து வந்து கிழக்கிந்திய கழகம், அதுக்கடுத்து வந்து சென்னை மகாஜன சங்கம். இந்த மாதிரி நீங்க வரிசை கிரகமாக படிக்கும் போது உங்களுக்கு வந்து மறக்காம வந்து இருக்குங்க. அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இதுவும் ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் அப்படின்றதுக்கும், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்றதுக்கும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஒரு சிலர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் அப்படின்றதுக்கு இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ், காந்தியடிகள், ஏஓ ஹியூம், பாலகங்காதர திலகர். ஏஓ ஹியூம்ங்க. இவர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர். ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், அதனுடைய சுருக்கம் தான் ஏஓ ஹியூம். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர், பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட். ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதினா அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி வந்த ஒரு நபர், ஒரு சிவில் சர்வெண்ட்டு. இவர் தான் வந்து இந்தியர்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்க வேண்டும், ஆங்கிலேயர்களுக்கு அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து அப்படின்றத விட இந்தியர்களின் கோரிக்கைகளை ஒரு ஒரு பொது அமைப்பாக இருந்து இந்திய மக்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசாங்கத்துக்கு கொடுப்பதற்காக ஒரு இயக்கம் வேண்டும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தவர் இவர். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆரம்பித்தவர் ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம்ங்க. அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் சுரேந்திரநாத் பானர்ஜி, பக்ருதீன் தியாப்ஜி, ஏஓ ஹியூம், டபிள்யூசி பானர்ஜி. இது வந்து முதல் முறையாக படிக்கக்கூடியவங்க. இதுலேயும் வந்து ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர்
ஏஓ ஹியூமா அல்லது சுரேந்திரநாத் பானர்ஜியா அல்லது டபிள்யூசி பானர்ஜியா? இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜிக்கு பதிலாக எஸ்என் பானர்ஜின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப எஸ்என் பானர்ஜியா டபிள்யூசி பானர்ஜியா அப்படின்ற வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும். பக்ருதீன் தியாப்ஜி இதுலயும் வந்து ஜி வருது, அப்ப இதுவாக கூட இருக்கலாமா ஆன்சர் அப்படின்னு வந்து சிரமப்படுவாங்க. அதனால வந்து நம்ம தெளிவா படிச்சுக்கிறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் தலைவர் யார்? இவர் தாங்க, டபிள்யூசி பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி அப்படின்றதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? பாலகங்காதர திலகர், எம்.கே. காந்தி அதாவது மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர். நிறைய பேர் முதுபெரும் மனிதர் அப்படின்ன உடனே டக்குன்னு காந்தியடிகளை போட்டுருவாங்க. காந்தி தாத்தா, நேரு மாமா அப்படின்ற மாதிரி காந்தியடிகள் அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. இதை நல்லா நீங்க புக்ல இருக்குது, அதை வந்து நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சரியா வந்து ஆன்சர் பண்ணலாம். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜிங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த கேள்வி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, எம்.ஜி. ரானடே. சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இவர் தாங்க, தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர். இதை வந்து நம்ம 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு மட்டும் கிடையாது, நீங்க நாளைக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் இந்த தாதாபாய் நவ்ரோஜி சம்பந்தமான கேள்விகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், அல்லது போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமா இருக்கட்டும், அல்லது டிஆர்பி ஆசிரியர் தேர்வுக்கு வரக்கூடிய அந்த டிஆர்பி எக்ஸாமா இருக்கட்டும், அல்லது ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதினாலும் இந்த தாதாபாய் நவ்ரோஜியை பத்தி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எக்கனாமிக்ஸ்லயும் இவரை பத்தி வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, தாதாபாய் நவ்ரோஜியை பத்தி. நம்மளுடைய இன்னைக்கு வந்து ஆங்கிலேயர்கள், இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவில் அதிகமாக சுரண்டுனாங்க அப்படின்றது எல்லாமே படிச்சிருக்கோம். அதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி தாங்க. எந்த அளவுக்கு இந்தியாவில இருந்து செல்வ வளத்தை சுரண்டி கொண்டு போனாங்க அப்படின்றத இந்த நூல்ல வந்து அவர் வந்து தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து இந்தியாவில் வந்து அந்த பஞ்சம், ஒரிசா பஞ்சமாக இருக்கட்டும், சென்னையில் நடைபெற்ற மதராஸ் மாகாணம், அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற பஞ்சமாக இருக்கட்டும், அதை பற்றி மிக தெளிவாக வந்து எழுதியிருக்கிறாருங்க. எந்த அளவுக்கு இந்தியாவுடைய செல்வ வளம் சூறையாடப்பட்டது, சுரண்டப்பட்டது அப்படின்றத வந்து தெளிவாக எழுதியிருக்கிறாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. அடுத்து பாருங்க, கூற்று காரணம். அந்த கூற்று காரணம் பசங்கிட்ட கேள்வி கேட்ட அப்படின்னா கூற்று காரணம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது சார் கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது, அல்லது கூற்று சரி காரணம் தவறு, ஏதாவது ஒரு ஆன்சரை வந்து டக்குன்னு பண்ணிடுவாங்க. அது என்ன கூற்று, அதுக்கு என்ன காரணம், அதை வந்து நம்ம படிச்சுக்கிட்டா தான், அதை புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நம்ம சரியா வந்து ஆன்சர் பண்ண முடியுங்க. சும்மா கூற்று காரணம் அப்படின்னாலுமே இதுதான் ஆன்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றது வந்து சரியாக வராது. சரி, கூற்று. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. காரணம், இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது. காரணம் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரி? கூற்று சரி காரணம் கூற்றை விளக்கவில்லை, அல்லது கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது, அல்லது கூற்று சரி காரணம் தவறு, கூற்று காரணம் இரண்டும் தவறு. இதுல எது வந்து சரியான ஆன்சர் பார்த்துருவோமா? கூற்று சரி காரணம் தவறுங்க. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது, அதாவது சுதந்திர வணிக கொள்கை அல்லது தடையற்ற வணிக கொள்கையை வந்து பின்பற்றியது, அது உண்மைதான். காரணம், இந்த இங்கிலாந்துடைய
தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது. இது தவறுங்க. இந்தியா நன்மையை பெறல, இங்கிலாந்து தான் நன்மையை பெற்றது. இந்த தடையற்ற வணிக கொள்கையினால் தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. பசி பட்டினியால் மக்கள் நிறைய இறந்தாங்க, மிகப்பெரிய பஞ்சமானது ஏற்பட்டது. அப்ப இந்த காரணம் என்பது தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறுங்க. அடுத்து பாருங்க, ஒரிசா பஞ்சம் குறித்த கூற்றுகளில் சரியானவை எவை அல்லது எது? ஒரிசா பஞ்சம் குறித்த கூற்றுகளில் சரியானவை எவை அல்லது எது? கூற்று 1, 1866ஆம் ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர். பாருங்க, பட்டினியால் மட்டும். பட்டினினா இப்ப ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதுனால ஒருத்தர் இறந்துட மாட்டாங்க, அல்லது 2 நேரம் சாப்பிடாம இருக்கிறதுனால இறக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனமாக்க 3 நேரம் ஒருத்தர் சாப்பிடாம இருந்தாலும் இறக்க மாட்டாங்க. அதாவது ஒரு மனிதர் சாப்பிடாம உணவு அருந்தாம 21 நாள் குறைந்தது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் நீரை மட்டுமே அருந்திக்கிட்டு தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு ஒருத்தர் 21 நாள் உயிரோட இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப 21 நாள் கூட 21 நாளைக்கு ஒரு முறை கூட அவங்களுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு பசி பட்டினி ரொம்ப கொடுமைகள் இருந்திருக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள். ஆங்கிலேயருடைய அந்த வணிக பயிர்களை அதிகமாக பயிரிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியது, இண்டிகோ பயிரிட கட்டாயப்படுத்தியது, மழை இல்லாமல் போன வறட்சியும் ஒரு காரணம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள், அதிகமான வரி வசூலிப்பு செய்தது, இந்த மாதிரி பல காரணங்கள். இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. நம்மளுடைய வீடியோவிலையும் நம்ம நடத்தினதுலேயும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரி, 1866ஆம் ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர். இந்த பஞ்ச காலத்துல தான் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. அந்த தடையற்ற வணிக கொள்கைன்னு படிச்சோம் பாருங்க. அந்த மாதிரி தடையற்ற வணிக கொள்கையின் மூலமாக இங்க என்னதான் பஞ்சம் பசி பட்டினி வறுமை இருந்தாலும் அதையெல்லாம் ஆங்கில அரசாங்கம் பொருட்படுத்தாம இங்க இருக்கக்கூடிய அரிசியை அதிகமாக இங்கிலாந்துக்கு 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்த வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. அந்த ஒரிசா பஞ்சம் தான் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவில் ஏற்பட்ட அந்த வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. இதுல எது சரி? 1, 2 மட்டும் சரியா, அல்லது 1, 3 சரியா, அல்லதுல இது எதுவுமே சரி கிடையாதா, இவற்றுள் எதுவும் இல்லையா, அல்லது இவை அனைத்தும் சரியா? கூற்று 1, 2, 3 மூன்றுமே சரியா? எதுவும் புக்கு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். புக்குக்கு உள்ளேயே தான் இதற்கான விடைகள் எல்லாமே இருக்குங்க. ஓகே, ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். இவை அனைத்துமேங்க. ஒரிசா பஞ்சம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அல்லது எது அப்படின்னா இவை அனைத்தும். இந்த கேள்வி கேட்டாலும் பசங்க டக்குன்னு இவை அனைத்தும் அப்படின்றாங்க. இந்த கூற்று 1, 2, 3 மூன்றுமே சரிங்க. ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது அன்னைக்கு ஒரிசா பஞ்சம் சமயத்துல எந்த அளவுக்கு மக்கள் வறுமையில வாடினாங்க. அதாவது சாதாரணமாக சாப்பாடே கிடைக்காம அப்ப இவங்களாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்கன்னு பாருங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பிட முடியாம இருந்தாலுமே நம்மளால இருக்க முடியல. அல்லது டெய்லி ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு நேரம் அதாவது 1 மணிக்கு டெய்லி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஒரு 1:30 ஆச்சு அல்லது 2 மணி ஆச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப சிரமப்படுறோம். நம்மளால பசியை தாங்க முடியல. அன்னைக்கு அப்ப எந்த அளவுக்கு சாப்பாடே கிடைக்காம இருந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரிங்க இவை அனைத்தும் அப்படின்றது சரி. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாடத்திலையும் பாடத்துடைய முடிவில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஸ்டின் ஒவ்வொரு வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா அறக்கட்டளை அப்படின்ற சேனல், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வரலாறு தொடர்பாக அனைத்து வீடியோக்களும் நம்ம இதில் போடுறோம். ஒவ்வொரு பாடத்தையும் சிம்பிளா நடத்தியும் வீடியோ போடுறோம். அதை விட இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த
புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களும் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான வினா விடைகளும் தனியாக வந்து போடுறோம். இதுவும் வந்து இந்த இப்போ நம்ம கொடுத்த வீடியோவில் இருந்தும் உங்களுக்கான கேள்விகள் வந்து வரும். இது இல்லாமல் புக்குக்கு உள்ளே இருந்தும் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு வந்து நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக வந்து வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு வர்றோம். அதையும் நீங்கள் பார்த்தீங்களாக்கா நீங்கள் உங்களது தேர்வுக்கு தயார் செய்வதற்கு உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். ஓகே, இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சிருவோம். நீங்கள் அனைவரும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.